Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்கள் நிறைய வெஜிடேரியன் ரெசிபிஸ் பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்றைக்கு நான் இன்னும் ஒரு டேஸ்டியான டிஷ்ஷை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது கத்திரிக்காய் சட்னி. இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான கத்திரிக்காய் சட்னியை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த சட்னி செய்கிறதுக்கு முதல்ல இந்த கத்திரிக்காயை பொரிச்செடுப்போம். எப்போவுமே நீங்கள் இந்த கத்திரிக்காயை வெட்டும்போது எல்லா பீசஸும் ஒரே அளவில் வர மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அதோட இவ்வாறு நீள நீள துண்டுகளாகவும் வெட்டிக்கொள்ளுங்க. அப்போ தான் எங்களால் அந்த கத்திரிக்காயை சரியான பதத்துக்கு பொரிச்சு கொள்ள முடியும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த சட்னிக்கு கத்திரிக்காயை சரியான பதத்தில் பொரிச்செடுத்தீங்கன்னு சொன்னால் தான் எங்களுக்கு அந்த சட்னி ஒரு நல்ல டேஸ்டாகவும் அதே நேரத்தில் பார்க்குறதுக்கு ஒரு வடிவாகவும் இருக்கும். இப்போ பாருங்க, நாங்கள் இந்த கத்திரிக்காயெல்லாம் வெட்டி முடிச்சிட்டோம். இப்போ இந்த கத்திரிக்காயை எப்படி பொரிச்செடுக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கொள்ளுங்க. எண்ணெய் நல்லா சூடாயினதும் அதில் நாங்கள் வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கொள்ளுவோம். எப்போவுமே நீங்கள் இந்த கத்திரிக்காயை பொரிக்கும் போது நீங்கள் எடுத்துக்கிற எண்ணெயில் அளவுக்கு ஏற்ப இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் கூடுதலாக சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த கத்திரிக்காய் குழஞ்ச மாதிரி வந்துடும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி கரண்டி யூஸ் பண்ணாதீங்க. ஒரு தரம் மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்க, எங்களோட கத்திரிக்காயெல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்லா கோல்டன் கலராக வந்திருக்குது. இப்போ இதை நாங்கள் இறக்கி எடுப்போம். இப்போ பாருங்க, நாங்கள் இந்த கத்திரிக்காயெல்லாம் நல்ல கோல்டன் கலராக பொரிச்சு எடுத்துருக்கோம். இப்போ அதே பேனில் வெங்காயத்தையும் நல்ல மெல்லிசாக வெட்டி அதையும் இதே கலரில் பொரிச்சு கொள்ளுவோம். இந்த 2 கத்திரிக்காய்க்கு நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருப்பேன். நீங்கள் இந்த வெங்காயத்தில் அளவை உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்க, இந்த வெங்காயமும் நல்லா பொரிப்பட்டு நல்ல கோல்டன் கலராக வந்திருக்குது. இப்போ இதையும் நாங்கள் இறக்கி கொள்ளுவோம். இப்போ பாருங்க, இந்த கத்திரிக்காய் வெங்காயம் எல்லாம் நல்லா கோல்டன் கலராக பொரிச்சு எடுத்துருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த சட்னியை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் 50 ml வினிகரும் அதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போனதும் இதோட நாங்கள் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 3 டீஸ்பூன் சீனியும் அதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த மிளகாத்தூள் சீனி எல்லாம் நீங்கள் எடுத்துருக்கிற வினிகரோட புளிப்புத்தன்மைக்கு ஏற்றவாறு கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதோட நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ பாருங்க, இந்த வினிகரோட நாங்கள் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது மிளகாத்தூள் உப்பு சீனி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வர தொடங்கி இருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே பொரித்து வச்சிருக்க வெங்காயத்தையும் கத்திரிக்காயையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த வெங்காயம் கத்திரிக்காய் சேர்த்த பிறகு அடிக்கடி கரண்டி யூஸ் பண்ணாமல் இவ்வாறு நைஸாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. உங்கள்ட்ட கறிவேப்பிலை இருக்குமென்னு சொன்னால் அதையும் பொரித்து சேர்த்து பாருங்க, இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ பாருங்க, நாங்கள் செய்த கத்திரிக்காய் சட்னி நல்ல இனிப்பு புளிப்பு உரைப்போடு நாங்கள் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதும் சேர்ந்து நல்ல வாசமாகவும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்டாகவும் வந்திருக்குது. இந்த கத்திரிக்காய் சட்னியை நீங்கள் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிங்கன்னு சொன்னால் நீண்ட நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இந்த கத்திரிக்காய் சட்னியை நான் இன்றைக்கு ஃப்ரைட் ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக தான் செய்திருக்கிறேன். ஆனால் இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு மட்டும் இல்லாமல் புலாவ் பிரியாணி பிளேன் ரைஸ் ஏன் ரொட்டி சப்பாத்தி நானோட கூட சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவும் அருமையாக இருக்கும். மரக்கறி பிடிக்காதவங்களுக்கு கூட இப்படி ஒரு சட்னியை செய்து கொடுத்து பாருங்க, அதுக்கு பிறகு அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. இதில் இருக்கிற டிஷ்ஷஸ் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இந்த கத்திரிக்காய் சட்னி பிடிச்சிருக்குமென்னு நம்புறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.